அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால். கொண்டாட்ட காலமாகும் கர்ப்ப காலம். ஷாப்பிங், கிளாஸஸ், போட்டோ ஷூட், விழாக்கள் என கொண்டாடும் பெண்கள். பேபி மூன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. பேபி ஷவர்ங்கிறது என்னது? couples வச்சு like will play some games. the couple வந்து எவ்வளவு prepared-ஆ இருக்காங்க to change the diapers அந்த மாதிரியான games. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மந்த்லி வந்து பம்ப் போட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி போடுவாங்களா, அந்த மாதிரி பம்பை வந்து காஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. சோ ஒன்னாவது மாதத்துல வயிறு இப்படி இருந்துச்சு, ரெண்டாவது மாதம் எப்படின்னு அந்த ஷேப்பே உருவாக்கிரும். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அது ஒரு ஓவரால் பிக்சரா பாக்கும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வளர்றத யாரு பார்க்கணும்? நாங்க. நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க, ஊரு ஏன் பார்க்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பிரெக்னன்சியை கொண்டாட முடியலனாக்க வேற என்ன சார் கொண்டாட்டம்? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. நாம ஹாப்பியா இருக்கணும், நம்ம ஹெல்தியா இருக்கணும், நம்ம பேபி ஹெல்தியா இருக்கணும். பழைய சொத்த திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? செகண்ட் பேபினா இங்க வளகாப்புல இருந்து எதுவுமே பண்றது இல்ல ட்ரெடிஷனலா. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கேன். இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கான பிரெக்னன்சியோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கே கிடைக்குது. ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என் வாழ்க்கையில இது நடக்குமா என்னன்னு தெரியல சார். 13 வருஷம் ஏங்கிட்டு இருக்கேன். இந்த நாள் எப்போ வரும் அப்படின்ற வேதனைய மனசுல சுமந்துட்டே இருக்கிறேன். கண்ணீர். ஆமா, என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொறு தண்ணியா கொட்டுது. ஏன் இந்த நாள் எப்போ வரும் அப்படின்ற வேதனைய மனசுல சுமந்துட்டே இருக்கிறேன். இந்த குட்டி ஜிகேபியை பார்க்கலாமான்னு ஒரு ஆசை.